என்றால், ஆஹா நான் பண்ணும்போது வேறு எதுவுமே நினைக்கிறதில்லை பகவானை தவிர, நான் சாட்டிங் பண்ணுறபோது எதுவுமே நினைக்கிறதில்லை அந்த நாமத்தை கேட்கறத தவிர. ஓகே, நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நாலேஜ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் இல்லை, நாலேஜை நம்ம வாழ்க்கையில் ஏற்றிக்கணும். அந்த நாலேஜை வாழ்க்கையில் ஏற்றிக்கவில்லை என்றால் நான் சொல்லலையா, ஃபஸ்ட் என்ன ஆகும்? ரிசெப்ஷன். அதை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச்சபிள் அந்த நாலேஜ் நல்லா புரிஞ்சு கொண்டால் தான் நம்ம ஸ்ட்ரெச்சபிள் பண்ண முடியும். அதே மேத்தமேட்டிக்ஸ் ஆர்டர் பண்ணாங்க, தீரம்ஸ் வரும் இல்லையா? தீரம்ஸ் கீழே என்னென்ன இருக்கும்? கொராலரிஸ், ரைடர்ஸ் சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணணும். அந்த தீரம் நல்லா புரிஞ்சு கொண்டால்தான் அதையும் யூஸ் பண்ணி நம்ம ரைடர்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். யாரும் மேத்தமேட்டிக்ஸ் யாருமே இல்லை இல்லைங்க. தீரம் சொன்னாலும் தெரியுமா? தீரம்ஸ் தெரியும் இல்லையா? அது தீரம்ஸ் கீழே வரும் இல்லையா? கொராலரிஸ். அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்? தீரஸை நல்லா புரிஞ்சு கொண்டு அதோடைய ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணி இந்த ரைடர்ஸில் நம்ம வச்சு யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணணும். அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும் இல்லையா? இந்த நாலேஜ் அண்டு ரியலைஸ் நாலேஜ். இந்த ரியலைஸ் நாலேஜ் இல்லைன்னாக்கா பக்தி வராது. பக்தி இருக்கின்றவனுக்கு ரியலைஸ் நாலேஜ் வரும். ரியலைஸ் சோல் நெவர் ஃபால்ஸ் டவுன். ஆனால் நாலேஜ் பர்சன் கேன் ஃபால் டவுன் இல்லையா? நம்ம நினைக்கலாம் இஸ் ரியலைஸ் சோல்ன்ட்டு, அவர் எப்போ ஃபாலோ ஆகிட்டானோ அப்போ புரியுது. ஓ யூ நெவர் ரியலைஸ்ட். சொல்ல புரியுதுங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நம்ம தவறு பண்ண மாட்டோம். ஒரு நாலேஜ் மட்டும் இருக்குது, அது நம்ம அனுபவிக்கவில்லைன்னாக்கா தவறுகள் பண்ணோம். புரியுதுங்களா? அதனால இதில் முக்கியமானது என்னடா என்றால் நாலேஜ். கிருஷ்ணா வந்திருக்கின்றான் என்ற நாலேஜ் எல்லோருக்கும் இருக்கு. துரியோதனனுக்கு இருக்கு, திருதராஷ்டிரனுக்கும் இருக்கு, பீஷ்மாவுக்கும் இருக்கு. ஆனால் கிருஷ்ணரை பற்றி ரியலைஸ் பண்ணதே பீஷ்மர் மட்டும்தான். துரியோதனன் ரியலைஸ் பண்ணல, துஷாசன் ரியலைஸ் பண்ணல, திருதராஷ்டிரன் ரியலைஸ் பண்ணல. அதனால அவங்களுக்கு கிருஷ்ணா சாதாரண மனிதன் மாதிரி தான். ஆனால் பீஷ்மருக்கு அப்படி இல்லை, அவர் பகவான் என்று நமஸ்காரம் பண்ணுறார். ஒரு படம் பார்த்தாக்க சொல்ல, இது ஒரு பிக்சர் தான், பெயிண்ட் அடிச்சிருக்காங்க நல்லா இல்லையா? இன்னும் சாட்சாத் பகவானே இதில் இருக்கின்றாரோ நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம். அவனுக்கு அது கரெக்ட். ஜஸ்ட் பிக்சர் அப்போ பெயிண்ட் பண்ணி நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் ஏதோ நன்றான ஒரு பிக்சர் பண்ணியிருக்கான், ஃபோட்டோ எடுத்துருக்கான். அவனோட ரியலைசேஷன் அவ்வளோதான். அவன் ரியலைசேஷன் ஜீரோ. ஏன் அவன் என்ன பகவானை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணவில்லை, வாழ்க்கையை நன்றாக புரிஞ்சு கொள்ளவில்லை. பக்தியா மாம் அபிஜானாச்சு. பக்தி நீ பண்ணுற மூலமாக தான் என்ன நீ புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த பக்தி என்பதை நீ எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவேன்? ஒரு விஷயத்தை நீ எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவேன்? அது கேட்க 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 இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இல்லையா? நானும் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதனால கேட்க 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 தான் நம்மளுக்கு நம்பிக்கை என்றது வரும். கேட்கறது என்றால் சிரவணம். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும், ரிப்பீட் பண்ண முடியும். ஸோ இந்த 9 நவிதா பக்தியிலே இந்த 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி ஃபர்ஸ்ட் சிரவணம், செகண்ட் சிரவணத்தை பண்ணிக்கொண்டே இருந்து பர்ஃபெக்ட் ஆனவர் யார்? போன பரீட்சித் மகாராஜ். சொல்லிக்கொண்டே இருந்து பர்ஃபெக்ட் ஆனவர் யார்? சுகதேவா. இந்த மாதிரி நீங்கள் மற்றதெல்லாம் கூட உங்களுக்கு வரணும். இந்த 2 மட்டும் இருந்தால் போதாது. 3வது என்ன? சிரவணம் கேட்டனா விஷ்ணு. ஸ்மரணம் யார்? பிரஹ்லாத் மகாராஜ். பாத சேவனம் லக்ஷ்மி தேவி. அதுக்கப்புறம் பூஜா அர்ச்சனம் யார்? பார்க்க சொல்லுங்க பார்க்கலாம்.
பிருத்து மகாராஜ். வந்தனம், வந்தனம் பண்ணாக்க க்ளோரிஃபை பண்ணுறது. அக்ரூரா, அர்ச்சனா வந்தனம். தாஷ்யம், சேவை பண்ணுறது. அனுமான், சக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது. அர்ஜுன சக்கியம். ஆத்ம நிவேதனம், ஆத்மாவே பகவான் கொடுத்தார் பலி மகாராஜ். இது 9 கலந்து ஒருத்தர்ல இருக்கு. அவர் யார்? இந்த 9 இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று தான் சொன்னோம். ஆனால் அது போன கிளாஸில் நான் சொல்லலை உங்களுக்கு. இந்த 9 நவிதா பக்தி, இந்த 9 விதமான பக்திகள் ஒருத்தர்கிட்டே இருக்கு. அவர் யார்? உங்கள் எல்லோரும் தெரியும். நோ நோ, அவர் யாரடா என்றால் அம்பரீஷா. அம்பரீஷா